தினமும் 2 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்தா போதும் உங்க பிசினஸ்ல உங்களால அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க இப்ப பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இல்ல உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஐடியா இருந்தாலும் உங்க பிசினஸ் உடைய முழுமையான அந்த இன்கம் ஸ்ட்ரீம், அதாவது உங்க பிசினஸ் வருமான ஓட்டத்தை ஆட்டோமேட் பண்ணி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நீங்க உங்க பிசினஸ்க்கு செலவு பண்ணக்கூடிய அந்த நேரத்தை 2 மணி நேரமா குறைச்சு உங்க நேரத்தையும் நீங்க மிச்சப்படுத்திக்கலாம், அதிகமான வருமானத்தையும் நீங்க சம்பாதிக்கலாம். இதை எப்படி பண்ண முடியும்? இது சாத்தியமான்னு கேட்டா ஆமா, இது சாத்தியம்தான். இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் நம்மளுடைய தொழிலுக்கு எப்படி செட்டப் பண்ணிக்க போறோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு நம்ம ஆடிட் பண்ணி பார்க்க போறோம். இந்த 2 hour பிசினஸ் மாடல் எப்படி ரியலிஸ்டிக்கா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். நம்ம ஐடியா டு ரெவென்யூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மாடல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்டேட்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சாதாரணமா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனர் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்றதுக்கு பொதுவா 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் அவங்க செலவு பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுலலாம் கண்டென்ட்ஸை போஸ்ட் பண்றதுக்கு அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்றாங்க. அவங்க பிசினஸ்க்கான அந்த பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பவும் ஃபாலோ அப் பண்ணி அவங்க பிசினஸ்க்கு இன்னும் சேல்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 2 மணி நேரம் அவங்க டெய்லியும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேமெண்ட்டுக்கான ரிமைண்டர்ஸ், அவங்களுடைய ஆர்டர்ஸ்க்கான ட்ராக்கிங், இந்த மாதிரியான அட்மின் ரிலேட்டட் வேலைகளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 மணி நேரம் அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா வேலைகளையும் மொத்தமா சேர்த்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு 12 மணி நேரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு செலவாயிடும். இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன டாஸ்க், அதாவது என்னென்ன வேலைகள்லாம் நம்ம பிசினஸ்க்காக ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய இருக்கு, அதை மேனுவலா நம்ம செஞ்சா, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல மேனுவலா நம்ம செஞ்சா எவ்வளவு மணி நேரங்கள் அதுக்கு செலவு ஆகிட்டு இருக்கு, அதே நேரத்துல அதை நம்ம ஆட்டோமேஷன் சிஸ்டம் வச்சு செஞ்சா எப்படி ஒரு 2 மணி நேரம் மாடல்ல அது ஈஸியா நமக்கு அந்த வேலை 12 மணி நேரம் செலவாகாம ஒரு 2 மணி நேரத்துல அந்த வேலை முடியுது அப்படின்றத இந்த டேபிள்ல நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ரிப்ளை பண்ண அந்த கஸ்டமருடைய என்கொயரிகளுக்குலாம் ரிப்ளை பண்ணக்கூடிய அந்த டைம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஆட்டோமேஷன் சிஸ்டம் கிட்ட இதை கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுவே இந்த எல்லா என்கொயரிஸ்க்கும் ஆட்டோமேட்டடா ரிப்ளைஸை சென்ட் பண்ணி அதுவே ஹேண்டில் பண்ணிடும். ஒரு டிஜிட்டல் ஸ்டாஃப் மெம்பர் மாதிரி அது நமக்கு. ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா போஸ்டிங் கான்டென்ட். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கான அந்த ஆட் கிரியேட்டிவ்ஸ், போஸ்டர்ஸ் இல்ல வீடியோ கான்டென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேனுவலான மெத்தட்ல 2 மணி நேரம் நம்ம மேக்ஸிமம் இல்ல மினிமம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆட்டோமேட்டட் மாடல்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி பேட்சா ஷெட்யூல் பண்ணி மினிமமா ஒரு 2 மணி நேரத்துல இந்த வேலைகள் அதுவே முடிச்சு விட்டுரும். மூணாவது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பழைய கஸ்டமர்களை எல்லாம் ஃபாலோ அப் பண்ணி திரும்ப அவங்க கிட்ட இருந்து பிசினஸ் எடுத்துக்கிட்டு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணக்கூடியதுக்கான அந்த வேலையை மேனுவல் மெத்தட்ல இதுக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கிட்ட இதை நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டமே பாத்தீங்கன்னா எல்லா ரிமைண்டர்ஸ், ஆட்டோ ரிமைண்டர்ஸ், உங்க கஸ்டமருடைய ஃபாலோ அப் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய மெசேஜஸை, அவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய ரிப்ளைஸை எல்லாத்தையும் அதுவே ஹேண்டில் பண்ணிடும். நாலாவதா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு உண்டான பேமெண்ட் ரிமைண்டர்ஸை நீங்க அனுப்ப வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டியதா இருக்கும், ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி உங்க ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்டா போய் சேருதா வருதான்ற அந்த ஆர்டர் ட்ராக்கிங்கை நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்மின் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க இதை பண்ணாலோ இல்ல நம்ம ஸ்டாஃப் மெம்பர் வச்சு பண்ணாலோ இதுக்கு ஒரு 2 மணி நேரம் நமக்கு செலவாகும். இதுவே இது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா இது ஒரு லீட் கேப்சர் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல அதுவே பண்ணி முடிச்சிருது. அடுத்து அஞ்சாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய அந்த டைம், அவங்க அந்த பிசினஸ் ரிவ்யூ பண்றதுக்கும் அவங்களுடைய பிசினஸ்க்கான அந்த சேல்ஸை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்கும் மேனுவலா இதை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கான அந்த நேரம் கிடைக்கவே கிடைக்காது முழுமையா அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு. இதுவே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கிட்ட இதை நம்ம ஒப்படைச்சோம் சொன்னா அது ஒரு 2 மணி நேரத்துல இதை ஹேண்டில் பண்ணி ஈஸியா முடிச்சு கொடுத்துரும். ஸோ டோட்டலா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனர் இல்ல அந்த பிசினஸ் ஓனர் செட் பண்ணி வச்சிருக்கிற அவங்களுடைய டீம் 12 மணி நேரத்துக்கு மேல இந்த வேலைகள் எல்லாம் அவங்க உட்கார்ந்து செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கிட்ட இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல இந்த எல்லா வேலைகளும் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். இத்தனை வேலைகளையும் பாக்குறதுக்கு அப்ப எத்தனை பேரை நம்ம வேலைக்கு வைக்க வேண்டிய இருக்கும்,
அவங்க எல்லாரும் இந்த வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க எவ்வளவு பேர்ன் அவுட் ஆவாங்க, எவ்வளவு எனர்ஜி அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரியான வேலைகளை ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கிட்ட நம்ம கொடுத்து அதை செய்ய வச்சோம் அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த முழுமையான 12 மணி நேரத்தை 2 மணி நேரமா நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். இப்படி நேரத்தை நம்ம குறைக்கிறதுனால பிசினஸ் மற்ற விதங்கள்ல நம்ம எப்படி பிசினஸ் ஸ்கேல் பண்ணி நம்மளுடைய சேல்ஸை பூஸ்ட் பண்ணி அதிகமா சம்பாத்தியத்தை ரெவன்யூவை ஜென்ரேட் பண்றதுன்ற அந்த விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். ஆவரேஜா பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிசினஸ் ரன் பண்றவங்க ஒரு நாளைக்கு 40ல இருந்து 50 கஸ்டமர்ஸ்னுடைய என்கொயரிஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி மேனுவலா கஸ்டமர்ஸ்க்கு ரிப்ளை பண்றதை டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளே நாளைக்கு ஒரு தொழிலை தொடங்கி அந்த பிசினஸ் நாளைக்கு நல்லா வந்து சேல்ஸ்ல பூஸ்ட் ஆகிட்டு அந்த பிசினஸ் நாளைக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் நம்ம கஸ்டமர்கள் கிட்ட இருந்து நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் இதே மாதிரி நம்மளும் ரிப்ளை பண்ண வேண்டிய அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம போவோம். ஆனா மேனுவலா ரிப்ளை பண்ணிட்டு இருப்போம் நம்ம எல்லாத்துக்கும். ஆனா இப்படி நம்மளே மேனுவலா அந்த லீட்ஸ் அந்த கஸ்டமர் என்கொயரிஸ் இது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றதுனால வெறும் 30% மட்டும்தான் நம்மளால வந்து அதில் கவர் பண்ண முடியும். 30% ஆஃப் என்கொயரிஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ராப்பரா ரிப்ளை பண்ணி முடிக்க முடியும். மிச்சம் 70% 70% ஆஃப் அந்த என்கொயரிஸ் அந்த ஃபாலோ அப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால மேனுவலா ரிப்ளை பண்ணவே முடியாது. அதெல்லாம் டிலே ஆகிட்டு அந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் ரிப்ளை போகாம நம்ம பிசினஸினுடைய ட்ரஸ்ட் அந்த கஸ்டமர் மனசுல இருந்து கம்மியாகிட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேஷன் மாடலுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் சிஸ்டம் இதுல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஸோ இதனுடைய சிஸ்டம் நம்பர் 1, முதல் சிஸ்டத்தை டிஜிட்டல் ஸ்டாஃப் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் ஸ்டாஃப் மெம்பர் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பிசினஸ்ல 24 மணி நேரமும் இது இருந்துகிட்டே இருக்கும், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டீ பிரேக்ஸ் எடுக்காது, தூக்கம்லாம் இதுக்கு வராது. உங்க பிசினஸ்க்கு 100கணக்கான கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வரக்கூடிய நேரத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நீங்க என்ன லாங்குவேஜ்ல ரிப்ளை பண்ண சொல்றீங்களோ, தமிழ்னா தமிழ்ல, இல்லைன்னா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல ரொம்ப பொலைட்டா அவங்களுக்கான ரிப்ளைஸை அது சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டிஜிட்டல் ஸ்டாஃப் மெம்பர் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்க பிசினஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம இதை கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் சிஸ்டம், ரெண்டாவது சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா லீட் கேப்சர் இன்ஜின். நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணி மெட்டா ஆட்ஸ் மேனேஜர்ல உங்க பிசினஸ்க்கான ஆட் கிரியேட்டிவ்ஸை நீங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மூலியமா ஜென்ரேட் ஆகக்கூடிய கஸ்டமர் என்கொயரிஸ் அண்ட் லீட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூகுள் ஷீட்ல ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். நீங்க மேனுவலா ஒரு நோட் புக்கையும் பெண்ணையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கஸ்டமருடைய டீடைல்ஸையும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ரெண்டாவது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்விசிபிள் ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி. உங்க ஆஃபீஸ்ல ஃப்ரண்ட் டெஸ்க்ல ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்துட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ள வராங்களோ அவங்களையெல்லாம் அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த தேவைகளை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு இன்விசிபிள் மறைமுகமான ஒரு ரிசப்ஷனிஸ்டா நம்ம பிசினஸ்க்கு இது ஆக்ட் பண்ணும். உங்க பிசினஸ்க்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய எல்லா லீட்ஸையும் ப்ராப்பரா இது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் அந்த ஷீட்ஸ்ல. மூணாவது சிஸ்டம், தேர்ட் சிஸ்டம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோ ரிமைண்டர் இன்ஜின். உங்ககிட்ட ஆல்ரெடி பிசினஸ் பண்ண ஒரு கஸ்டமர் 30 நாளைக்கு மேல திரும்பவும் உங்ககிட்ட வந்து அவங்க பிசினஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் போயே ஆகணும். அந்த ரிமைண்டர் மெசேஜ் நம்ம கொடுக்க தான் உங்களுடைய பிசினஸ் அண்ட் உங்களுடைய பிராண்ட் அவங்களுக்கு நினைவூட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு தேவைகள் வரும்போது உங்க பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வரும். உங்ககிட்ட வந்து அவங்க உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மெத்தடை நம்ம ஆட்டோமேஷன்ல கொடுத்துடுறதுனால மேனுவலா உட்காந்து உங்க கஸ்டமர்ஸ்க்கு யாரும் ஃபோன் கால் டயல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்க போறது இல்லை. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டான சேல்ஸ் பர்சன் மாதிரி. எல்லாரும் அவங்க பிசினஸ்க்கு சேல்ஸ் டீம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சேல்ஸ் டீமுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் உண்டான கஸ்டமர்ஸை போய் மீட் அப் பண்றதும் இல்லைன்னா டெலிகாலிங் மூலியமா அவங்க ஃபோன் மூலியமா அந்த கஸ்டமர்ஸை கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு அந்த பிசினஸ்க்கான சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சேல்ஸை ஜென்ரேட் பண்றது தான் ஒரு சேல்ஸ்மேனுடைய வேலை. ஆனா நம்ம இது ஆட்டோமேஷன் சிஸ்டம் கிட்ட கொடுத்துட்டுறதுனால இது நம்ம பிசினஸ்க்கு பின்னாடி ஒரு சைலண்டான சேல்ஸ் பர்சனா ஒர்க் பண்ணிக்கிட்டேவும் இருக்கும். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண இந்த 3 சிஸ்டமும் சேர்ந்து உங்க பிசினஸ்க்கு நீங்க மேனுவலா நீங்களே உட்கார்ந்து நாள் முழுக்க வேலை செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த
சார்ந்த அனைத்து வேலைகளையும், அதாவது மேனுவலா நீங்க செய்யக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்தையும் அதுவே ஹேண்டில் பண்ணிக்கிறதுனால ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைம், மிகப்பெரிய நேரம் உங்களுக்கு லாபமா இதுல கிடைக்குது. டைம் சேவ் ஆகப்படுது. இந்த ஒவ்வொரு ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸை பத்தி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி செட்டப் நம்ம பண்ண முடியும், இது பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு. அந்த வீடியோஸ்னுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கத்துக்கிட்டு உங்க பிசினஸ்லயும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களால முடியும். ஸோ இந்த செட்டப்னால நமக்கு என்ன ஆக்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேனுவலா உங்க பிசினஸ்க்கு உட்கார்ந்து நீங்க செலவிடக்கூடிய அந்த நேரம், அந்த நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய மேனுவல் எஃபர்ட்ஸ், நீங்க போடக்கூடிய அந்த உழைப்பு, அதை பாத்தீங்கன்னா 80% நீங்க குறைச்சிடலாம். ஸோ இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் மாடலை நீங்க எந்த பிசினஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த பிசினஸ்க்கு உண்டான மார்க்கெட் கண்டிஷன்ஸ், இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தை நீங்க செட்டப் பண்ணக்கூடிய உங்க எஃபர்ட்ஸ், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி, இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகும், மாறுபடும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்துட்டதுனால என்னுடைய வேலை பறி போயிடுமா, எனக்கு வேலை இல்லாம போயிடுமா நாட்டுல அப்படின்ற மாதிரி நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க பயப்பட வேண்டாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்ம வேலை போயிடும்ன்ற ஆங்கிள் ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்க்க கூடாது, அப்படி பார்க்கவும் வேண்டாம். ஏன்னா ஏஐ அப்படின்றது ஒரு டூல், அவ்வளவுதான். அந்த டூலை யூஸ் பண்றதன் மூலியமா நம்ம ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை எப்படி நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறோம், நம்ம வேலைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம வந்து செஞ்சு முடிக்க போறோம் இதை வச்சுன்றது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுனுடைய கான்செப்ட். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏஐயை நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்றது ஒரு அவசியமா மாறிக்கிட்டே வருது. அதனுடைய விழிப்புணர்ச்சி, அதனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் உங்களுடைய பிசினஸ், ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பிசினஸ்க்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய தினசரி வேலை, டே டு டே டாஸ்க், இந்த டாஸ்க்ல நீங்க திரும்ப திரும்ப ரிப்பிட்டேட்டிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளா சிலதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேலைகள் எல்லாத்தையும் நீங்க இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் வச்சு ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை லாபமாக்கி கொடுக்கும், டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நமக்கு நேரம் அதிகமா கிடைக்கிறதுனால இந்த நேரத்தை நம்ம ப்ராப்பரா நம்ம மத்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிசினஸ் சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ பூஸ்ட் ஆகும். ஸோ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியால இருந்தாலும் சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இது சம்பந்தமா உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய டவுட்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ஓனர்ஸ், இவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்றதுனால அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம ஐடியா டு ரெவென்யூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மாடல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்டேட்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா உங்களால ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்.